அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, உண்மையிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நாங்கள் எல்லாரும் அவன் பக்கம் திசை திரும்பவும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் பல ஏற்பாடுகள் அல்லாஹு தஆலா செஞ்சு வச்சிருக்கிறான். அந்த பல ஏற்பாடுகள்ல ஒன்றுதான் அடிக்கடி அவனை பற்றி பேசக்கூடிய, கேட்கக்கூடிய, இப்படியாப்பட்ட நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் என்பது எங்க எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா அவன் பக்கம் திசை திருப்புறதற்காக வேண்டி திட்டம் போட்டு வைத்திருக்கக்கூடிய பல திட்டங்கள்ல ஒன்றுதான் இது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அந்த அடிப்படையில தான் எங்களுடைய பெரியார்களும் தீனுடைய பெரியார்களும் இந்த வெள்ளிக்கிழமையுடைய இரவ சாய்ஸ் பண்ணினது சும்மா வீணாக அல்ல, சும்மா எல்லாரும் ஒன்று கூடணும், நல்ல விஷயத்தை கேட்கணும், கலைஞ்சி போகணும் என்பதற்காக வேண்டி அல்ல. ஏண்டா இந்த வியாழக்கிழமை நாள் காலையிலிருந்து பார்த்தா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஏராளமான சிறப்புகள் இந்த ரெண்டு நாளைக்கும் இருக்கு. இதா அராத நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுஸாஃபிர ஃபயுஸாஃபிரு யௌமல் ஹமீஸ். சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி அவங்க ஏதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு பிரயாணம் செய்ய நாடினா வியாழக்கிழமையுடைய நாளை சாய்ஸ் பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. இதா அராத ஐ யஸூம நோன்பு பிடிக்க நாடி நினைச்சாலும் ஃபயஸூமு யௌமல் ஹமீஸ் வல் இஸ்னைன் வியாழக்கிழமையுடைய நாளையும் திங்கட்கிழமையுடைய நாளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, சாய்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளை சாய்ஸ் பண்ணினாங்க? இதற்கு மார்க்க அறிஞர்கள் மிக முக்கியமான 2 விளக்கங்கள் எழுதுறாங்க. அதுல முதலாவது, முஸ்லிம்களுடைய முதலாவது நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள், கடைசி நாள் வியாழக்கிழமையுடைய நாள். எனவே இந்த கடைசி நாள் என்பதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நாளை சாய்ஸ் பண்ணினாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. ரெண்டாவது எழுதுறாங்க துஅரது அமாலுல் இபாத், இந்த அடியார்களுடைய நல்லவளோ கெட்டவளாக இருந்தாலும் வானலோகத்தை நோக்கி உயர்த்தப்படுறது இந்த வியாழக்கிழமையுடைய நாள்ல தான். இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வியாழக்கிழமையுடைய நாளை இப்படியாப்பட்ட நல்ல வணக்கங்களுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க என்று சொல்லி போட்டு எழுதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, லிம தஹுஸ்ஸுஹுமா யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் இந்த வியாழக்கிழமையுடைய நாளையும் வெள்ளிக்கிழமையுடைய நாளையும் சாய்ஸ் பண்றீங்கன்னு கேட்கக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, திங்கட்கிழமையுடைய நாள் லிஅன்னி உலித்து ஃபீஹி, ஏண்டா நான் பிறந்த நாள், நான் திங்கட்கிழமை தான் பிறந்தேன். வியாழக்கிழமையுடைய நாள் இருக்குதானே, துஅரது அமாலுல் இபாத், அடியார்களுடைய நல்லமலாக இருந்தாலும் கெட்டமலாக இருந்தாலும் வானலோகத்தை நோக்கி உயர்த்தப்பட்டது இந்த வியாழக்கிழமையுடைய நாள்ல தான். உஹிப்பு அய்யுரத அமலி வ அன ஸாயிமுன், நானுமோ நோம்பாளியாக இருக்கக்கூடிய நிலைமையில என்னுடைய அமல்கள் அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால சமர்ப்பிக்கப்படுறத நான் விரும்புகிறேன் என்ற கருத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு நாள். முஸ்லிம்கள் நாங்க எந்த அமலை செய்யறதாக இருந்தாலும் இன்றைக்கு வியாழக்கிழமையுடைய காலையிலிருந்து நாங்க ஆரம்பிச்சிடுவோம். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி. இப்ப வெள்ளிக்கிழமையுடைய அடைஞ்சிட்டோம், வெள்ளிக்கிழமையுடைய இரவு
துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இரவு. எப்படியாப்பட்ட துஆவாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்றான். இன்றைக்கு நாங்க எவ்வளவு கஷ்டத்தோட சிரமத்தோட பொருளாதார சிக்கலோட நிறைய கஷ்டத்தோட சிரமத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டலாம் இந்த வெள்ளிக்கிழமை இரவு மாத்திரம் வச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குழந்தைகளை அப்படியே கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு வந்த நேரத்துல வந்து சொன்னாங்க, என்னுடைய அருமை தந்தையே நாங்க ஒரு தவற செஞ்சுட்டோம், இஸ்தக்ஃபிர் லனா, எங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்க. சொன்னாங்க, போங்க, ஒரு நாள் இரவு வரும், சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, அந்த இரவுல நான் உங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுறேன். சில தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, ஐ லைலத்துல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமையுடைய இரவு வரட்டும், உங்கள் எல்லாத்துக்காக வேண்டி உங்களோட தவறுகளுக்காக வேண்டி நான் அல்லாஹ் தஆலாவிடத்துல கையேந்தி துஆ செய்கிறேன் என்ற கருத்தை தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிக முக்கியமான இரவு. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரஅய்து உம்மி ஃபாத்திமத லைலத்துல் ஜும்அத்தி அமாம மிஹ்ராபிஹா, ஏண்ட உம்மா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நான் வெள்ளிக்கிழமை இரவு நான் நோட் பண்ணியிருக்கிறேன். மற்ற நாட்கள் அல்ல, மற்ற நாட்களையும் ஈடுபட்டிருப்பாங்க, குறிப்பாக வெள்ளிக்கிழமையுடைய நாள்ல நான் பார்த்திருக்கிறேன். வளமையாக அவர் சொல்லக்கூடிய ஒரு தொழுக இடம் வீட்டுல இருந்துச்சு, அந்த இடத்துக்கு போனா நாங்கெல்லாம் விளையாடி கொண்டிருப்போம். லா தஸாலு ராக்கிஅத்தன் வ சாஜிதத்தன், முஸல்லாவை போட்டு அந்த இடத்துல என்னுடைய தாய் தொழ ஆரம்பிச்சாண்டா, லா தஸாலு ராக்கிஅத்தன் வ சாஜிதத்தன் ஹத்தன் கதஅ உமூதுஸ் சுபஹ், சுபஹுடைய நேரம் வரும் வரைக்கும் ருகூவிலேயும் சுஜூதிலேயும் மன்றாட்டத்திலேயும் துஆக்கள் கேட்பதிலேயும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பாள். ஒரு நாள் இக்தரபது இலைஹா, சுஜூதுல என்ற தாய் என்ன கேட்கிறா, என்ன துஆ கேட்கிறா என்றதை நான் கொஞ்சம் அவளுக்கு நெருக்கமாக போய் கேட்டேன். ஃபகாலத், என்னுடைய தாய் சொல்லிக் கொண்டிருந்தாள், அல்லாஹும்ம ஃபிர்லி வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், யா அல்லாஹ், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள், இந்த பூமிக்கு மேலான யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அனைவருடைய பாவங்களையும் நீ மன்னித்துக் கொள்வாயாக, அனைவருடைய பிழைகளையும் பொறுத்தருள்வாயாக என்று என்னுடைய தாய் சொல்லிக் கொண்டிருந்ததை என்னுடைய காதால நான் கேட்டேன் என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான். கண்ணியமானவர்களே, மிகப்பெரிய உழைப்பில் ஈடுபடக்கூடிய எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. இன்றைக்கு உம்மத் எப்படி இருக்கு? தவறான விடயங்களை நலவென்றும் நலவான விடயங்களை தவறென்றும் முழு உலக மக்களும் சேர்ந்து செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய மிகவும் பயங்கரமான ஒரு காலம். பாவங்கள் தலைவிரித்தாடக்கூடிய மிக முக்கியமான பயங்கரமான ஒரு காலம். இந்த உம்மத்துக்காக வேண்டி நாங்க வியாழக்கிழமை வந்து இரவு தங்கி எங்கட மஷூராவுக்கு பின்னால 2 ரக்அத் தொழுது உம்மத்துக்காக வேண்டி எங்கட கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய எங்கட சகோதரர்களுக்காக வேண்டி நாங்க துஆல, பாவ மன்னிப்புல, இஸ்திக்ஃபார்ல, எங்கட தௌபால நாங்க ஈடுபடுவோம் என்று சொன்னா இந்த நிலைமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு வியாழ வெள்ளிக்கிழமை இரவும்
துஅரது அஅமாலு உம்மதி குல்ல லைலத்தில் ஜும்ஆ. ஒவ்வொரு நாள் வெள்ளிக்கிழமை இரவும் என்னுடைய உம்மத்துடைய அமல்கள் மஹாசினுஹா மசாவிஹா, நல்லமல்களும் தான் கெட்டமல்களும் தான் எனக்கு காண்பிக்கப்படுகிறது. துஅரது அலைய இம்மா ஃபரிஹுன் பிஹா, ஒன்று நான் அதனை கொண்டு சந்தோஷப்படுவேன். இன்னும் ஒரு பகுதி பாவத்திலேயும் அநியாயத்திலேயும் அழிச்சாட்சியத்திலேயும் பயங்கரமான பாவங்களிலேயும் மூழ்கி இருக்கக்கூடிய இவங்களை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை அடைவார்கள். கண்ணியமானவர்களை யோசிப்போம். நாங்க மஷூராவுக்கு பின்னால 2 ரக்காத் தொழுது உம்மத்துக்காக வேண்டி கையேந்து துஆ செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல, உம்மத்துக்காக வேண்டி சுஜூதுல இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஏந்த அமல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காண்பிக்கப்பட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. இதே நேரத்துல கண்ணியமானவர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தில் எங்களோட நாட்டில் இரவுல எவ்வளவு பயங்கரமான மானக்கேடான செயற்பாடுகள், களவு, கொள்ளை, மோசமான பாவங்கள், மானக்கேடான செயற்பாடுகள், மோசமான கொடுக்கல் வாங்கல்கள், மோசமான கொலைகள், இப்படியாப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த செயல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டப்பட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு கவலை அடைவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, ஆக இந்த இரவை நாங்க மிக பொறுமதியாக இந்த உழைப்பில் ஈடுபடக்கூடிய நாங்க மிக மிக பொறுமதியாக கண்ணியமானவர்களே நாங்க கழிப்போம். ஏண்டா இந்த உழைப்புல தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா ஏனைய இதுகள்ல வைக்காத நேரடியான மறைமுகமான உதவிகள் அல்லாஹு தஆலா எங்கட இந்த உழைப்போட தான் அல்லாஹ் தொடர்பாக்கி வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒருவர் 5 நேரம் தொழுகிறாரு, துஆ செய்கிறாரு, உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்படும், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா ஒருவர் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில போறாரு, 2 ரக்காத் தொழுகிறாரு, துஆ செய்கிறாரு. கண்ணியமானவர்களே, இதில் அல்லாஹு தஆலா நேரடியான அவருடைய மறைமுகமான நேரடியான உதவி அல்லாஹ் வச்சே இருக்கிறான். உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறேன், யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தலைப்பு அமைச்சிருக்கிறாங்க. கானத் இம்ரஅத்துன் துசிர்ரு தஅவா, மக்காவுடைய அந்த மண்ணில இரகசியமாக அந்த இந்த தஅவத்துடைய பணியில ஈடுபட்ட பெண். குறைஷி காபிர்களுக்கு தெரியாம, ஏன் அந்த நேரத்தில் கடுமையான எதிர்ப்பு. இந்த நேரத்தில் கானத் துசிர்ரு தஅவா என்ன செஞ்சாண்டா, வீடுகளுக்கு வீடு வீடாக போய் வீட்டுல வேலை செஞ்சு எல்லாம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போயிட்டாங்க. பெரும்பாலானவர்கள், அதிகமானவர்கள் போயிட்டாங்க. ஒரு 15 அல்லது 17 பேரை தவிர. அதுல இந்த பெண்ணும் இருந்தாங்க. ஆனா வீடு வீடாக போயிட்டு வீட்டுல வேலை செஞ்சு கொடுத்து இந்த தஅவத்தை அல்லாஹ்வை பத்தி, அவனுடைய ரசூலை பத்தி சொல்லி கொண்டிருந்தான். ஆனா குறைஷி காபிர்கள் யோசிக்கிறாங்க, அடே நாங்க இவர்களை நாட எங்களை மக்காவோட்டு விரட்டினதே இஸ்லாம் பரகாம இருக்கணும் இருக்காக வேண்டி. ஆனா அவங்கள விட்டு விரட்டினதன் பின்னால இன்னும் இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணம், இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. என்னாண்டு பார்த்தா இந்த பெண் ரகசியமாக இந்த தஅவத்துடைய பணியில ஈடுபடுறார். கது உர்ரிபத்தில் மர்ஆ, அந்த பெண் நாடு கடத்தப்படுகிறார். பாலைவனத்தில் யாரும் இல்லாத, மனித சஞ்சலமே இல்லாத, புட்பூண்டுகளே இல்லாத இடத்துல, ஒரு இடத்துல கட்டி இறுக்கமாக கட்டி போடப்படுறார்.
அல்லாஹு தாலாவிடத்துல துவா செய்யறான். யாருமே இல்லை. எப்படி தெரியும்? பாலைவனத்துல வேலை செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு தெரியும், பாலைவனத்துல ஒட்டகம் மேய்ச்சிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். கேட்டு பாருங்க. இன்றைக்கும் வந்திருக்கு. நடு பண்ணைகள் இருக்கும், பண்ணைகள் பெருசாக இருக்கும். ஒரு கிழமைக்கு தேவையான தண்ணீரும் ரொட்டியும் வரும். நாங்க சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு ஒரு கிழமை அப்படியே பார்த்து கொண்டிருக்கணும், பஸ் வாரத்துக்காக வேண்டி. அடுத்த சாப்பாடும் அடுத்த தண்ணீரும் வாரத்துக்காக வேண்டி. ஏண்டா மனித சஞ்சலமே இல்லை, யாரும் வரவும் மாட்டாங்க. தனிப்பாலை வனம். அல்லாஹு தாலாவிடத்துல துஆ செய்றான். யா அல்லாஹ், இன்னி ஹரஜ்து ஃபீ சபீலிக், நான் வெளியாகினது எதுக்கு தெரியுமா? ஓண்ட பாதையில நான் வெளியாகினேன். துனியாவை அடைஞ்சு கொள்ளணும், சல்லி சம்பாதிக்கணும் என்பதற்காக வேண்டி அல்ல. கது வமின் தலிமன் ஹரஜ ஃபீ சபீலிக், ஓண்ட பாதையில யார் யாரெல்லாம் வெளியாகி பாடுபடுறாங்களோ அவர்களுடைய சொத்து செல்வங்களை, அவர்களுடைய உடைமைகளை பாதுகாப்பதாக, உதவி செய்வதாக நீ பொறுப்பெடுத்திருக்கிறாய். நீ எனக்கு உதவி செய்துதானாக வேண்டும். பிடிவாதமா கேட்கிற அல்லாஹ்ட்ட. எப்படி? வானத்திலிருந்து ஒரு வாளி இறங்குச்சு. ஒரு வாளி இறங்குச்சு. ஃபீஹா மாஉன் அஸ், அதிலே மதுரமான தண்ணீர். எப்படி அல்லாஹ்வுடைய உதவி? ஃபஷரிபத் மின்ஹு, அதிலிருந்து குடிச்சா. இரண்டாவது தடவை குடிச்சா, மூன்றாவது தடவை குடிச்சா, தண்ணீர் தாகம் இல்லாம போனிச்சு. கண்ணியமானவர்களே, அந்த பெண்ணே சொல்றா, பலம்மா சரித்து மின்ஹா இருத்த வைத்து, நான் எப்ப தண்ணீரை குடிச்சு முடிச்சேனோ என் தண்ணீர் தாகம் இல்லாமல் போனது. அது மாத்திரமல்ல, பலம்மா மஷைது ஃபீ ஷித்தத்திர் ரம்தா, அதற்கு பின்னால எந்த அளவுக்கு பயங்கரமான சூட்டுல, பாலைவன சூட்டுல, பாறாங்கற்களுக்கு மேலால நடந்து போனாலும் பலா, அதுக்கு பின்னால எனக்கு தண்ணீர் தாகமே என் வாழ்க்கையில வாரதில்லை. ஏண்ட ஜீவித்தல, என் வாழ்க்கையில தண்ணி தாகம் பின்னால வாரதில்லை. கண்ணியமானவரே, அல்லாஹு தஆலாவுடைய உழைப்புக்கு யாரெல்லாம் வெளியாகி பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி தெரியுமா உதவி செய்வான்? முழு உலகமும் எதிர்பார்க்காத, நாங்க இப்படித்தான் உதவி வரும் கற்பனை செய்யாத விதத்தில் அல்லாஹ் உதவி செய்வான். நாங்க அந்த முன்தஹபி ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் ஒன்றை வாசிச்சிருக்கோம். அந்த தஃபாவா கோத்திரத்தை சேர்ந்த அந்த ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாப்பட்ட ஒரு மனிதர் வந்திருக்கிறாராம் என்று சொல்லி ஒரு பிரயாண கூட்டத்தில் மதீனாவுக்கு வந்தாங்க. வந்து பிரயாணத்தை முடிச்சிட்டு, பிசினஸ் சரியான முறையில முடிச்சிட்டு பள்ளிவாயலுக்கு வந்தாங்க. இந்த மனிதரை யார? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கறதுக்காக வேண்டி. இது ஹயாத்து ஸஹாபால இமாம் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப அந்த மனிதர் வந்து அந்த மனிதரே சொல்றாரு, நாங்க வந்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படியாப்பட்ட ஒரு மஜ்லிஸ்ல பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நாங்க பக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தோம். ஃபஅஷார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா பைத்தின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வீடை காட்டினாங்க. ஃபஅஷார இலா பைத்தின், ஒரு வீடை காட்டினாங்க. காட்டி சொன்னாங்க, கானத் ஃபீஹி இம்ரஅத்துன், என்னுடைய அருமை தோழர்களே, அந்த வீட்டில ஒரு பெண் இருந்தா. எப்படியாப்பட்ட பெண் தெரியுமா? கது ஹரஜத் ஃபீ ஸரியத்தின் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் கலந்து கொண்ட ஒரு யுத்தத்தில் அந்த பெண்ணும் கலந்து கொண்டாள். நல்லா கேட்டுக்கோங்க, நுணுக்கமாக கேட்டுக்கோங்க. அல்லாஹ்வுடைய உதவின்றது இதுதான். ஃபலம்மா ஹரஜத், அவள்
போகக்கூடிய நேரத்துல தரக்கத் சிந்தை அஷரத அனஸதன் வசீசதஹா, இப்படியே வருது ரிவாயத்துல. 12 செம்மறி ஆடுகளையும் தண்ட உடுப்ப தைச்சறதுக்காக வேண்டிய ஒரு ஊசியையும் விட்டுட்டு போனா வீட்டுல. போய் யுத்தத்துக்கு போய், எங்களுக்கு தெரியும் அந்த கால யுத்தத்துக்கு ஏன் பெண்கள் போறோம்னா யுத்தம் செய்யறதுக்காக வேண்டிய அல்ல, யுத்தத்துல காயமுற்றவர்களுக்கு அந்த சிகிச்சை அளிப்பதற்காக வேண்டி, உதவி செய்யறதுக்காக வேண்டி போவாங்க, காயங்களை கட்டு போடுறதுக்காக வேண்டி போவாங்க. திரும்பி வந்து வீட்டுல பார்த்தா நபி அவங்க சொல்றாங்க, அப்படியே சொல்றாங்க மக்கள்கிட்ட, திரும்பி வந்து பார்த்தா வந்து பார்த்தா 12 ஆடுகள்ல ஒரு ஆடும் இல்ல, ஊசியும் இல்ல. அல்லாஹு தஆலாவிடத்துல துஆ செய்ய ஆரம்பிச்சா, யா அல்லாஹ் இன்னி ஹரஜ்து ஃபீ சபீலிக், துனியாவுடைய எந்த லாபத்துக்காக வேண்டியும் நான் உன்ட போவல்ல, நான் போனது உன்ட பாதையில போனேன். கது வமின்த லிமன் ஹரஜ ஃபீ சபீலிக் அன் தஹ்ஃபத அலைஹி, அல்லாஹ்வுடைய பாதையில யார் யாரெல்லாம் போறாங்களோ அவர்களுடைய சொத்து செல்வங்களை பொறுப்பெடுப்பதாக நீ பொறுப்பெடுத்திருக்கிறாய். வாயினான் திணி எங்கிருந்தாய்? என்னுடைய இந்த ஆடும் என்னுடைய இந்த ஊசியும் எங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், ஃபனாஷதத் லிரப்பிஹா, அந்த பெண் ரப்பிடத்தில் எப்படி தெரியுமா முறையிட்டா, எப்படி தெரியுமா முறையிட்டா, பிடிவாதமாக அல்லாஹு தஆலாவிடத்துல கேட்டு நின்றா, எனக்கு தந்துதான் ஆகணும். வழிமுறையா கேட்கல, காணா போனது திரும்பி வரணும் அல்லது கெரிமன் எடுத்தவன் எனக்கு கொண்டு தரணும், வழிமுறைய கேட்கல. அல்லாஹ்விடத்துல கேட்டா என்ன தெரியுமா, இது எனக்கு நீ எப்படி சரி திருப்பி தரணும். فأصبحت عنزة ومثلها وسيسة ومثلها, காணா போன அந்த ஆடும் கிடைச்சிச்சு, அதே போல இன்னும் ஒரு ஆடும் கிடைச்சிச்சு. காணாமல் போன அந்த ஊசியும் கிடைத்தது, அதே போல இன்னும் ஒரு ஊசியும் கிடைத்தது. இன்று வரலாறும் பேசுகிறது. இன்னைக்கு நாங்க அந்த சம்பவத்தை தாலீம்ல எத்தனையோ ட்ரிப் வாசிச்சிருப்போம். அல்லாஹ்வுடைய உதவி, கண்ணியமானவர்களே, உழைப்பு வார நேரத்தில் அல்லாஹ்வுடைய நேரடியான உதவி இருக்கு. முஜாஹிது வார நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில எந்த விதத்துல பாடுபட்டாலும் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக இருக்கு. அல்லமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. ஒரு காலத்துல யமன் நாட்டிலிருந்து ஒரு மனிதர் முஜாஹிதன் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வதற்காக வேண்டி ஃபரகிப அலா ஹிமாரிஹி, தன்னுடைய குதிரையில பிரயாணம் செஞ்சு வந்தாரு. அந்த ஒரு பிரதேசம் எழுதுறாங்க, அந்த பிரதேசம் அதனுடைய பேர் ஞாபகம் இல்ல, அந்த பிரதேசத்திலிருந்து வந்தாரு. மலை பாங்கான அந்த யமனுடைய பிரதேசத்தில் அப்படியே நடந்து செல்லும் பொழுது அந்த கழுதையுடைய அந்த சாமான்களை ஏற்றிக்கொண்டு அவர் பிரயாணம் செஞ்சு வாராரு. அந்த சுமை தாங்க முடியாம அந்த கழுத ஒரு சத்தம் போட்டுச்சு, ஃபமாத்தா, அதே இடத்துல விழுந்து செத்து போயிடுச்சு. ஃபஸல்லா ரக்அத்தைன், கண்ணியமானவர்களை யோசிச்சு பாருங்க, 2 ரக்காத் தொழுதார் அதே இடத்துல. தொழுது போட்டு துஆ செஞ்சார், யா அல்லாஹ் இன்னி ஹரஜ்து ஃபீ சபீலிக் முஜாஹிதன், ஓண்ட பாதையில நான் வெளியாகினேன். கொன்னுடைய திருப்பொருத்தத்தை அடையும் என்ற நோக்கில, வேற துனியாவுடைய நோக்கம் அல்ல, உலகத்தை சம்பாதிக்கணும் என்ற நோக்கம் அல்ல, பேரையும் புகழையும் சம்பாதிக்கணும் என்ற நோக்கம் அல்ல.
ஓட பாதையில யார் யாரெல்லாம் வெளிக்கிழமை பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வதாக பொறுப்பெடுத்திருக்கிறாய். கண்ணியமானவர்களை எழுதுறாங்க, தொழுது துவா செஞ்சு போட்டு கையை அப்படியே கீழே விடுறாரு. ஃபகாமல் ஹிமார் யன்புது உதுனைஹி, தன்னுடைய 2 காதுகளையும் ஆட்டிக்கொண்டு, அந்த கழுத தூங்கி இருந்த கழுத எப்படி எலும்புமோ அதே போல தன்னுடைய 2 காதுகளையும் ஆட்டிக்கொண்டு எலும்பியது. ஃபரகிப, அதுல பிரயாணம் செஞ்சு அல்லாஹு தஆலாவுடைய பாதையில முஜாஹதா செஞ்சு திரும்பினார் என்ற வரலாறு எடுத்தெழுதப்படுது. கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, அன்பான வாலிபர்களே, அல்லாஹு தஆலாவுடைய பாதையில நாங்க எந்த கஷ்டங்களை சிரமங்களை முன்னால வச்சு இருப்போமோ பாடுபடுவோமோ, கண்ணியமானவர்களே, சத்தியமாக அல்லாஹு தஆலா உதவி செஞ்சே தீருவான். எப்படியாப்பட்ட உதவி தெரியுமா? முழு உலகமும் பேசும். வரலாறு காணாத விதத்துல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா உதவி செய்யறது அல்லாஹுடைய கட்டாய கடமை. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இதை இன்றைக்கு நாங்க ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரடியாக ஒரு கூட்டம் நேரடியாக இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழல் வந்தாலும் உண்மையில இன்றைக்கு மனிதனுக்கு இல்லாத பிரச்சனை இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பெரிய பிரச்சனைகளுக்குண்டான தீர்வு அல்லாஹு தஆலா இவனுடைய பாதையில தான் அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். உண்மையிலேயே பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை. அப்படின்னா எங்கட பெரியார்கள் சொல்ற மாதிரிதான், இந்த கடலுக்கு முன்னால பேசி நின்று கடல் அலை நின்றாதான் நான் குளிப்பேன் என்று சொன்னா இது ஒரு சாத்தியம் இல்லாத விடயம், ஒரு பொழுதும் நடக்காது. ஏன்னா கடலுடைய தன்மையே அலை வீசுறது தான். மனிதன் என்று சொன்னாலே ஒன்றின் பின்னொன்றா பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த பிரச்சனைகளை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு தான் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில பாடுபடக்கூடிய நேரத்தில் கண்ணியமானவர்களே, சத்தியமாக அல்லாஹு தஆலா உதவி செய்வான். இமாம் மதாயினி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க பாருங்க, அழகான ஒரு உதாரணம் என்று சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க ஒரு மான், அந்த மான் குட்டி போடுறதுக்கு இருக்கு. உடனடியாக போயிட்டு பார்க்குது, வேகமாக ஒரு ஆற்றிடையில் இருக்கிறான், உடனே முன்னால பார்க்குது கடல். பக்கத்துல வலது பக்கம் திரும்பி பார்க்குது, ஒரு சிங்கம் வாயை திறந்து கொண்டிருக்கு. இடது பக்கம் பார்க்கிறாரு, ஒரு வேட்டைக்காரன் அம்ப அப்படியே வச்சு கொண்டிருக்கிறான், இதை வேட்டையாடுறதுக்காக வேண்டி. பின்னால திரும்பி பார்க்குது, பச்சை பசேனில் இருந்த அந்த இதுகள் எல்லாம் வெயிலுக்கு அப்படியே காஞ்சி அது அப்படியே பத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கு. முன்னால போகிறாது கடல். வலது பக்கத்துல பார்த்தாலும் பிரச்சனை, இடது பக்கத்துல பார்த்தாலும் பிரச்சனை, பின்னால பார்த்தாலும் பிரச்சனை. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, உழைப்பில் ஈடுபடக்கூடிய எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சகோதரர்களே, நாங்க கண்ணை மூடிக்கொண்டு அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் அடுத்த கால வைக்கிறோமா, கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய உதவி கட்டாயமா கிடைக்கும். இப்ப இந்த மான் என்ன செய்து, யார் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் தான் தாண்ட வேலையை செய்யணும். தான் கஷ்டப்பட்டு அப்படியே தன்னுடைய குட்டிய இழ ஆரம்பிக்குது.
கண்ணியமான சகோதரர்களே, இப்ப கடுமையான அந்த வேட்டை கடுமையான ஒரு இடி சத்தம் கேட்குது, ஒரு இடிமுழக்க சத்தம். அந்த ஈட்டியை வைத்துக் கொண்டிருந்த அந்த வேடன் அவன் பயந்து அப்படியே ஈட்டியை விடுறான். அது அவசரமாக வந்து அந்த சிங்கத்திட மேல பட்டு சிங்கம் அதே இடத்தில் எடுத்து அந்த மின்னல்ல தாக்கப்பட்டு அந்த வேடனும் அதே இடத்துல அவனும் செத்து வடிகிறான். கண்ணியமானவர்களே, முதலாவது பிரச்சனையும் இல்ல, இரண்டாவது பிரச்சனையும் இல்ல, கடுமையாக வேகமாக ஒரு மழை பெய்து பின்னால பத்தி கொண்டிருந்த காடு அணைந்து முடிந்தது. கண்ணியமான சகோதரர்களே, இப்ப முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனை இது பிரச்சனையே இல்ல. கடல் அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்ல, அது பிரச்சனையே இல்ல, ஜீரோ. கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில வெளியாகி எங்களுடைய பெரியார்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம், இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால வஃபாத் ஆகிட்டாங்க. மக்காவையும் மதீனாவையும் தாயிஃபையும் தவிர மற்ற எல்லா பிரதேசங்களும் முர்த்தத்தாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? எப்படியாப்பட்ட சிச்சுவேஷன்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்ப நபி அவங்க ஒரு கொடையொண்ட சாதிச்சாங்க அனுப்புறதுக்காக வேண்டி, அனுப்ப கிடைக்கல. இப்ப இந்த நேரத்தில் எப்படியாப்பட்ட பிரச்சனை? ஜகாத்த மறுக்கிறாங்க, இன்னும் சிலர் தொழுகை மிக முக்கியமான கடமைகளை மறுக்கிறாங்க. இப்ப மக்கள் எல்லாம் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமைக்கு கீழால ஒரு படையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தயாரிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவெடுத்தாங்க, இந்த படை வெளியாகினா அவர்களை பாதுகாக்கலாம். ஆனா மக்கள் கருதினாங்க இல்ல, வெளியாக்க தேவையில்ல, வானம் இல்ல, வற்புறுத்தினாங்க. எந்த அளவுக்கு வற்புறுத்தினாங்கடா, உஸாமா இப்னு ஸைத் 17 வயசு, இவரை தளபதியாக அனுப்பாம வேற யாரும் சரி அனுப்புங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, புடிச்ச புடியில இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு முடிவு செஞ்சு நியமிச்சாங்களோ அவங்களோட தலைமைக்கு கீழால இந்த படையை அனுப்பிதான் ஆகுவேன். அனுப்பினாங்க. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, வரலாறு நாங்க படிச்சிருப்போம். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமலாகி சுக்குநூறாக மாறி, கண்ணியமானவர்களே, எல்லா பிரச்சனைகளும் இல்லாமலாகினத இன்றைக்கு வரலாறாக நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். வரலாறாக படிக்கிறது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, இதை நாங்க வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நாங்க வீட்டை எங்கட எல்லாத்துடைய வீடையும் இந்த அஞ்சமல்களை கொண்டு அப்படியே நிரப்பி போட்டு நாங்க இது அல்லாஹு தஆலாவுடைய இந்த பாதையில கண்ணியமானவர்கள் நாங்க கொஞ்சம் வெளியாகி பாடுபட்டோம்டா, இப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பதாக எங்கட இந்த நாட்டுல ஏற்பட்ட சிச்சுவேஷன், அந்த கரண்ட் சிச்சுவேஷன் எங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு, எங்கட மர்கஸ் என்ன நடந்துச்சு, என்ன செஞ்சுச்சு? கண்ணியமானவர்களே, அதிகமான பைதல் ஜமாத்துக்கள், அதிகமாக வெளிநாட்டு ஜமாத்துக்கள், அதிகமாக உம்ரா ஜமாத்துக்கள் வெளியாகினாங்க. நாங்க எங்க நாட்டுல நேரடியாக பார்த்தோம், எல்லா விதமான பிரச்சனைகளும் இல்லாம போனிச்சு, அடியோடு இல்லாமல் போனிச்சு. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய பாதையில வெளியாகிறதுனால எல்லா பிரச்சனைகளும் இல்லாமல் போகும். எங்கட வீடுகளை அஞ்சமலோட நிரப்பிட்டு வைத்துடணும். கண்ணியமானவர்களே, எங்கட நாட்டுல சுமாராக நான் நினைக்கிறேன் 22 லட்சம் முஸ்லிம்கள் நாங்க வாழ்வோம். எப்படி? 22 லட்சம் முஸ்லிம்கள் நாங்க வாழ்வோம். 2150 பள்ளி வாயில்கள் இருக்கு. எப்படி? 2000 சுமாராக கிட்டத்தட்ட இந்த 22 லட்சம் முஸ்லிம்களும் இந்த 2150 பள்ளி வாயில்களோட ஜாயிண்ட் ஆகி தொடர்பாகி 5 நேரம் தொழுது கொண்டு
இந்த உழைப்பையும் செய்து கொண்டு இந்த மஹல்லாவாரி அமல்களையும் நாங்கள் செஞ்சு கொண்டு எங்க எல்லாத்துடைய வீடுகளையும் 100க்கு 100 தாலியம் வாசிக்கக்கூடிய அந்த அஞ்சமல் நடக்கக்கூடிய வீடுகளாக மாற்றினா, கண்ணியமானவர்களே நான் சொல்றேன், ஒரு கிழமை போத்தேவல்ல, ஒரு 2 நாள் போக தேவல்ல. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள் இரவு நாங்க தலையை வச்சு அடுத்த நாள் காலையில எழும்பினோண்டா எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் தலைக்கீழால மாற்றி விட்டுருவான். எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் மாற்றி விட்டுருவான். கண்ணியமானவர்களை நாங்க பார்ப்போம், வரலாறுல முஸ்லிம்கள் நாங்க எங்கட அறிவால, எங்கட ஆயுதத்தால, எங்கட பலத்தால, எங்கட மற்ற விஷயங்களால நாங்க சாதிச்சிருக்கிறோமா? இல்ல. அல்லாஹுடைய உதவியை கொண்டாட சகோதரர்களே, எங்கட 5 நேர தொழுக, எங்கட 5 அந்த அமல்கள் சீராக இருக்கும் என்றிருந்தா இங்கதான் அல்லாஹுடைய உதவி இருக்கு, நேரடியான உதவி இருக்கு. வரலாறுல எங்கேயுமே இல்ல முஸ்லிம்கள் அல்லாஹை விட்டும் தூரமாகி பாவத்தோடு இருந்து கொண்டு அல்லாஹுடைய உதவியை அடைஞ்சாங்க என்று யாருக்கும் ஒரு சிறிய வரலாறு குறிப்பையும் காட்டலாம். ரோமர்களோட யுத்தம் நடக்க போகுது. நல்லா யோசிச்சு பாருங்க. எப்படி? ரோமர்களோட அடுத்த நாள் காலையில யுத்தம். எப்படி? ரோமர்களோட எத்தனை பேர்? 13 லட்சம். முஸ்லிம்கள் 3 லட்சம். எப்படி? 13 லட்சத்துக்கும் 3 லட்சத்துக்கும் எவ்வளவு டிஃபரண்ட்? 10 லட்சம் டிஃபரண்ட். இப்ப அடுத்த நாள் காலையில யுத்தம் நடக்க போகுது. நல்லா நுணுக்கமா கேட்டுக்கோங்க. நாங்க எங்க முஸ்லிம்கள் படிக்க வேண்டிய பாடம். அடுத்த நாள் காலையில யுத்தம் நடக்க போகுது. இப்ப அடுத்த அந்த ரோமர்களுடைய தளபதி ஃபாரிஸல ஜாசூசன் ஒரு உளவாளி அனுப்பி வச்சிருக்காரு. முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. அவர் வந்து பார்த்தாரு, சிலர் முஸ்லிம்களை பார்த்தா சிலர் ருக்கூல இருந்து கொண்டிருக்கிறாங்க, இன்னும் சிலர் சுஜூதுல இருக்கிறாங்க, இன்னும் சிலர் உட்கார்ந்து துஆ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, இன்னும் சிலர் சுஜூதுல இருக்கிறாங்க, இன்னும் சிலர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க, இன்னும் சிலர் அல் ஆமிரூன பில் மாரூஃப் வன்னாஹீன அனில் முன்கர், நலவை ஏவி சில மக்களுக்கு தீமையை தடுத்து நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபதஹிஷர் ரஜுல், வரலாற்றில் எழுதுறாங்க, அந்த மனிதர் திகச்சு போனாரு, நடுங்கிட்டாரு. ஃபரஜா போனாரு, போயிட்டு சொன்னாரு, அரசரே, நாங்க நினைச்சிற போல ஆட்கள் இல்ல முஸ்லிம்கள். ரஅய்து பஅதஹும் ருக்கஅ வ சுஜூதா, அவர்கள சிலரை பார்த்தேன் ருக்கூல இருக்கிறாங்க, இன்னும் சிலரை பார்த்தேன் சுஜூதுல இருக்கிறாங்க, இன்னும் சிலரை பார்த்தேன் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க, இன்னும் சிலரை பார்த்தேன் திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, இன்னும் சிலரை பார்த்தேன் நலவேவி தீமையை தடுத்து கொண்டிருக்கிறாங்க, இன்னும் சிலர் துஆ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஃபதஹிஷல் மலிக், அரசரும் நடுங்கி போனான். சொன்னான், லவ் குன்த சாதிகன் ஃபீமா தகூல், ஏ மனிதா, நீ சொல்லக்கூடிய விடயம் உண்மையாக இருந்தா, லபகுனுல் அர்தி கைரும் மின் லிகாய் ஹாஉலாஇ கதன் அலா வஜ்ஹில் அர்த், நாளைக்கு இந்த மக்களை, இந்த 3 லட்சம் மக்களை நாங்க யுத்த களத்துல சந்திக்கிறதை விடவும் நாங்க 13 லட்சம் பேர் இதே நேரத்தில் இந்த பூமிக்கு உள்ளால சுழிவாங்கப்பட்டு போறது நல்லம். ஏன் தெரியுமா? அப்படியாப்பட்ட முஸ்லிம்களை எங்களுக்கு ஆற்றத்துக்கு இயலாது, அவர்களை மிகக்கிறதுக்கு இயலாது, அவங்களை வச்சு வெற்றி பெறதுக்கு இயலாது. ஏன்? அங்க குர்ஆன் இருக்கு, அங்க தொழுகை இருக்கு, அங்க நோன்பு இருக்கு, அங்க குர்ஆன் இருக்கு, அங்க நலவை ஏவி தீமை குழு நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு, அங்க அல்லாஹ்வுடைய ஞாபகம் திக்ர் இருக்கு. அதனால நாங்க 13 லட்சம் பேரும் இதே இடத்துல பூமிக்குள்ளால சுழிவாங்கப்பட்டு போனது மிச்சம் நல்லம். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்கள் நாங்க வரலாற்றுல ஹிஸ்டரியில இப்படி அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்தவங்க.
இன்றைக்கு எங்களுக்கு இப்படி இருக்கிறது கேளுமா? பைத்துல் மக்திஸுடைய வெற்றி எப்படி? பைத்துல் மக்திஸுடைய சலாஹுத்தீன் அய்யூபி அலைஹி ரஹ்மான் அவர்களுடைய காலத்துல பைத்துல் மக்திஸுடைய வெற்றி கிடைக்க போகுது. எத்தனை நாள் இருக்கு? 2 நாள். இப்ப சலாஹுத்தீன் அய்யூபி அலைஹி ரஹ்மான் தன்னுடைய போர்சஸ் மக்கள் எப்படி இருக்கிறாங்க என்று கொஞ்சம் உளவு பார்த்தாங்க. அது எப்படி இருக்கிறாங்க? சிலரை பேசி பார்த்தா எழுதுறாங்க வரலாற்றுல ஒரு கூடாரத்தை பார்த்தாங்க. அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடியவங்க தொழுது கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு கூடாரத்தை பார்த்தாங்க. அவர்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு கூடாரத்தை பார்த்தாங்க. அவர்கள் அல்லாஹ் எல்லாம் உட்கார்ந்து திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு கூடாரத்தை பார்த்தாங்க. அவர்கள் அப்படியே இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு கூடாரத்தை பார்த்தாங்க. நபிலான வழக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு கூடாரத்தை பார்த்தாங்க. அவர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்களை எலிப்பாட்டு போட்டு சொன்னாங்க, இந்த பைத்துல் மக்திஸுடைய வெற்றி நிச்சயமாக இந்த 2 நாள்ல எங்களுக்கு கிடைக்கும், முஸ்லிம்களுக்கு கிடைக்கும். அப்படி தோல்வி கிடைச்சிறதாக இருந்தா இந்த தூங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய இந்த முசீபத், இவர்களுடைய துட்கொணம், இவர்களுடைய இந்த முசீபத்தால தான் எங்களுக்கு தோல்வி கிடைக்கும். அவர்களையும் எழுப்பாட்டி அமல்களின் பக்கம் திசை திருப்பினாங்க. 2 நாள்ல பைத்துல் மக்திஸுடைய வெற்றி. என்ன நடந்துச்சு? ஆயுதம் இருந்துச்சா? அறிவாற்றல் இருந்துச்சா? வேற வேலை பலன்கள் இருந்துச்சா? கண்ணியமானவர்களே, ஒன்றுமே இல்ல. என்ன இருந்துச்சு? இருக்க வேண்டியது இருந்துச்சு. நாங்க இன்றைக்கு யோசிப்போம் அதுதான். அந்த காலத்துல இருக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு சகோதரர்கள் எங்கள்கிட்ட இருக்க கூடாதது நிறைய இருக்கு. இருக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. கண்ணியமானவர்களே, அவர்களுக்கும் தெரியும், முழு உலகமும் ஒன்று சேர்ந்தாலும், எந்த ஒரு பெரிய வல்லரசுகள் ஒன்று சேர்ந்தாலும், முஸ்லீம்கள்ட்ட தொழுக, முஸ்லீம்களுடைய இந்த குர்ஆன், முஸ்லீம்களுடைய இந்த zikr, முஸ்லீம்களுடைய இந்த நல்ல குணம், முஸ்லீம்களுடைய இந்த நல்ல இபாதத்துகள் இருந்தா மிகைக்க முடியாது என்று தெரியும். கண்ணியமான சகோதரர்களே, அதனாலதான் இன்றைக்கு நாங்கள் எல்லாத்த விட்டும் தூரமாக வாழ்றோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அமல்களின் பக்கம் நாங்க திசை திரும்புவோம் என்றிருந்தா, கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய உதவி அடுத்த கட்டம் எங்களுக்கு. ஆக கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, என்னோட பெரியார்கள் சொல்லக்கூடிய விஷயமும் என்னன்னா, இன்றைக்கு உலகத்தில் எங்களுக்கு எவ்வளவு விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்குண்டான தீர்வு 2 விஷயங்களோடு அல்லாஹு தஆலா தொடர்பாக்கி வச்சிருக்கிறாங்க. அதுல முதலாவது சகோதரர்களே, நாங்கள் நல்லாக விளங்குவோம். முதலாவது இஸ்திக்ஃபார். கண்ணியமானவர்களே, யார் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, இதுக்கு பின்னால வாழுவாங்களோ, எல்லாத்துக்கும் உண்டான பாதுகாப்பு கண்ணியமானவர்களே அது இஸ்திக்ஃபார். 2வது பெரியார்கள் சொல்றது, அல்லாஹு தஆலாவுடைய பாதையில அதிகமான எங்கட செல்வங்களை செலவழிச்சு அதிகமாக தூரம் கால நேரங்களை எடுத்துக்கொண்டு நாங்க பாடுபடுறது கண்ணியமானவர்களே நிச்சயமாக தீர்வை உண்டாகும். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யறது, எங்கட வீடுகள்ல இஸ்திக்ஃபார உண்டாக்குறது, நாங்க ஒரு பட்டியல் போடுறது. கண்ணியமான சகோதரர்களே, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, அல் அமானானி ஃபித் துன்யா, உலகத்துல 2 பாதுகாப்பு. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க.
இரண்டாவது சகோதரர்களே, இஸ்திக்ஃபார் இது மிகப்பெரிய எங்களுடைய பாதுகாப்பு. முழு உலக வல்லரசுகள் சேர்ந்தாலும் சகோதரர்களே, நாங்க முஸ்லிம்கள், இந்த 22 லட்சம் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடிச்சு கொண்டிருந்தா யாருக்கும் ஒன்றும் செய்யலாது. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். விலை கூடுதா? இஸ்திக்ஃபார். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தடைபடுதா? இஸ்திக்ஃபார். ஜமாத்ல போறதுக்கு தடையா? இஸ்திக்ஃபார். அதை தான் செஞ்சோம். எது நடந்தாலும் இஸ்திக்ஃபார். கத் கலத்தில் அஸ்ஆரு ஜித்தன். சில பெரியாரிடத்தை சொல்லப்பட்டுச்சாம், தீனுடைய பெரியாரிடத்துல விலைக்கு நாள் நாள் கூடிக்கொண்டே போகும், என்ன செய்யணும்? ட்ரீட்மெண்ட் இருக்கா? தீர்வு இருக்கா? சொன்னாங்களாம், இஹ்ஃபதுஹா பில் இஸ்திக்ஃபார். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக விலைவாசிகளை குறைச்சிக்கோங்க. ஐனா அன்தும் மினல் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபாரை விட்டு எந்த அளவுக்கு தூரத்துல நீங்க வாழ்றீங்கன்னு கேட்டாங்களாம். கண்ணியமானவர்களை, இஸ்திக்ஃபார் செஞ்சா எல்லா நிலைமையும் சீராகும். ஒன்றெண்டு இல்ல, வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான தீர்வு இஸ்திக்ஃபார். ஒரு வீட்டுல சாதாரணமா நான் கேட்கிறேன், ஒரு 5 பேர் இருக்கும். எப்படி? ஒரு 5 பேர் இருக்கும். 5 பேர் இருந்தா 5 பேரும் 5 நேரம் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு வச்சுக்கொள்வோமே. ஒரு நேர தொழுகைக்கு பின்னால ஒரு சராசரி ஒரு மனிதர் அதே இடத்துல உட்கார்ந்து 200 இஸ்திக்ஃபார். அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை ஒரு சராசரி ஒரு மனிதனின் மூலமாக மனிதரால 1000 இஸ்திக்ஃபார் வருது. வீட்டில் 5 பேர் இருந்தா 5000 இஸ்திக்ஃபார். 10 பேர் இருந்தா 10000 இஸ்திக்ஃபார். நாட்டில 23 லட்சம் முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட வாழ்றோம். இந்த இஸ்திக்ஃபாரை மட்டும் செஞ்சாலே சகோதரர்களே, அடுத்த நாள் வேளையிலே நாங்க பஜாருக்கு 10 மணிக்கு பஜாருக்கு போறதுக்கு முன்னால எல்லா நிலைமையும் சீராக இருக்கும். ஆனா நாங்க செய்ய ரெடி இல்ல, மத்த விஷயங்களை செய்யறதுக்கு ரெடி. ஏண்டா எங்கட பாவங்கள் மிகச்சு அல்லாஹுடைய கோபார்வை பற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப தேவை என்ன தெரியுமா? அல்லாஹுடைய ரஹ்மத் இறக்க பாரு. அது இஸ்திக்ஃபாரின் மூலமாக. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அக்ஸிரு மினல் இஸ்திக்ஃபார். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. எந்த அளவுக்கு செய்யுங்க தெரியுமா? வஃபீ துருக்கிக்கும். நீங்க நடக்கக்கூடிய பாதை, ரோட்ல போறோம், இப்ப வெளியே விட்டு போவோம், இங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. வஃபீ அஸ்வாகிக்கும். பஜார்ல இருக்கிறீங்களா? பஜார்லயும் செய்யுங்க. கெஷியர்ல இருப்போம், அங்கேயும் ஒரு விஷயம் வச்சு இஸ்திக்ஃபார் செய்வோம். வேலை செஞ்சு கொண்டிருப்போம், அங்கேயும் லேசான இஸ்திக்ஃபார்களை செய்வோம். வஃபீ மவாஇதிக்கும். உங்களோட சாப்பாட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுல தின்றீங்க, தின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வேற வேற கதைகள்ல ஈடுபடாம அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஏன் தெரியுமா? யாருக்கும் தெரியாது அல்லாஹுடைய கோபம் இல்லாமலாகி அவருடைய ரஹ்மத் இந்த பூமிக்கு எப்ப இறங்கும் யாருக்கும் தெரியாது. இது அப்ப சொன்னது. கண்ணியமானவர்களை, இன்றைக்கு இந்த காலத்தில் இருந்தா என்ன சொல்லுவாங்க? இன்றைக்கு எந்த அளவுக்கு பாவங்கள் மிகச்சிருக்கு. கண்ணியமானவர்களை, ஒவ்வொருடைய வீட்டிலையும் இருக்கு, ஒவ்வொருடைய சேப்லையும் இருக்கு, ஒவ்வொருவருடைய ரூம்லையும் இருக்கு. விதம் விதமாக வித்தியாசமாக அசையாம பாவம் செய்யலாம். கண்ணியமானவர்களே, தீர்வு இஸ்திக்ஃபார். அதிகமாக இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவது சகோதரர்களே. இரண்டாவது, எங்கட கால நேரங்களை அதிகமாக செலவழிச்சு அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில வெளியாகும். கண்ணியமானவர்களே, அப்படியாப்பட்ட ஒரு கண்ணியமான முபாரக்கான உழைப்பை தான் தந்திருக்கிறான். அன்பான வாலிபர்களே, நாங்கள் யோசிப்போம், ஒரு கண்ணியமான உழைப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். எந்த அளவுக்கு உழைப்பு தெரியுமா? இந்த சமகாலத்துல பித்னாக்கள் மலிஞ்ச காலத்துல ஜோர்தான் நாட்டை சேர்ந்த ஒரு அரபு சொல்றாரு, வஹாதல் அமல் அல் முபாரக் மிஸ்ல சபீனத்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த காலத்தில் எங்க எல்லாத்துக்கும் கிடைச்ச இந்த உழைப்பு எப்படியாப்பட்ட உழைப்பு தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை போல. எப்படி? 80 பேர் அல்லது 82 பேர் அல்லது 85 87 பேர் ஏறிக்கொண்டாக மிருகங்களும்
ஜூதி மலையில தரிபட்டுச்சு, அனைவரும் பாதுகாக்கப்பட்டாங்க. யார் யாரெல்லாம் இறங்கல்லையோ ஃபகான மினல் முக்ரகீன், அந்த தண்ணீர்ல அப்படியே மூழ்கி இறந்து போனார்கள், மாண்டு போனார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த அரபு சொல்றாரு, இந்த ஃபித்னாவுடைய ஜமான்ல மிதந்து செல்லக்கூடிய கப்பல் தான் இந்த தஅவத் தப்லீகுடைய கப்பல். கண்ணியமானவர்கள், இந்த கப்பல்ல ஏறிக்கொண்ட அவர் சொல்றாரு, ஃபஸ்தவத் அலல் ஜன்னா, சொர்க்கத்துல தரையிறங்கிறதுக்கு. ஏறினா எங்க தரையிறங்கிறதுக்கு ஏலும்? சொர்க்கத்துல தரையிறங்கிறதுக்கு ஏலும். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, குறிப்பாக வாலிபர்களே, எங்களுடைய காலங்களை நாங்கள் இதுல அதிகமாக செலவழிச்சோம்டா இந்த பயங்கரமான காரிருளை போல வரக்கூடிய இந்த ஃபித்னாக்கள்ல, இந்த குழப்பமான மானக்கேடான செயல்பாடுகள் இருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். அதனால நாங்கள் அதிகமாக எங்கட கால நேரங்களை இந்த உழைப்புக்கு சகோதரர்களை செலவழிப்போம். எந்த அளவுக்கு நாங்க கால நேரங்களை செலவழிக்கணும் தெரியுமா? இதே உழைப்புல இருந்து, இதே உழைப்புல மௌசா போயிட்டு அந்த உழைப்பில் இருந்த சகோதரர்களை நாங்க சொர்க்கத்திலையும் கால வச்சிடணும். நாங்க எனக்கு எல்லாத்துடைய ஆசையும் கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? சம்பாதிக்கிறோம், குடிக்கிறோம், கஷ்டப்படுறோம், வெளிநாட்டுக்கு போறோம், வாரோம். எல்லாத்துடைய நோக்கம் என்ன? சொர்க்கம் போறது. என்னத்தான அவர் சொன்னாலும் அவருடைய அடி மனசுல என்ன இருக்கும்? சொர்க்கம் போகணும் என்ற ஆசை இருக்கும். கண்ணியமானவர்களே, இந்த உழைப்புல ஈடுபடக்கூடிய நேரத்துல ஈடுபட்டு அப்படியே நாங்க அடுத்த கால இதிலே உழைச்சிட்டோம் ஊண்டி சகோதரர்கள் அடுத்த கால சொர்க்கத்துல வைக்கிறதுக்கு ஏலும். அது எப்படின்னு நீங்க கேட்கிறீங்க? கண்ணியமானவர்களே, உஸ்மான் நபி ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹுடைய மஜ்லிஸுக்கு ஒரு ஜனாஸா கொண்டு வரப்பட்டுச்சு. முன்னால வந்து சொன்னாங்க, சில மனிதர்கள் சொன்னாங்க, அத்துஸல்லி அலா ஹாதா, இந்த மனுஷனுக்கா நீங்க தொழுவிக்க போறீங்க? வலம் யஅமல் ஃபீ ஹயாத்திஹி கத்து, இவருடைய வாழ்நாட்கள்ல எந்த அமலும் செஞ்சது கிடையவே கிடையாது. உமர் ரலியல்லாஹு முன்னால வந்து சொன்னாங்களாம், ஹல் ரஆ மின்கும் அஹதுன் அன் யஅமல் கைரன் கத்து, இவர் அல்லாஹ்வுடைய பாதையில ஏதாவது அமல்களை செஞ்சிரத நீங்க யாராவது பாத்திக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டான். ஒரு மனிதர் முன்னால வந்து சொன்னாரு, கையொசத்தி, நான் கண்டிருக்கிறேன், இவர் செஞ்ச அமல் என்ன தெரியுமா? ذات يوم كنت في الرباط, நான் ஒரு நாள் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில காவல் பணி புரிந்து கொண்டிருந்தேன். இந்த அமலே செய்யாத இந்த மனிதர் என்னோட வந்து கொஞ்ச நேரம் இருந்தாரு, ஒரு அவரும் அல்ல, கொஞ்ச நேரம் இருந்து கடைசி போட்டு இருந்துட்டு போனாரு, எனக்கு உதவியாக இருந்துட்டு போனாரு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னால வந்து சொன்னாங்க, ஏ மனிதா, அஸ்ஹாபுக யதுன்னூன் அன்னக மின் அஸ்ஹாபில் ஜஹீம், இந்த தோழர்கள் எல்லாமே நினைக்கிறாங்க நீ ஒரு நரகவாசி என்பதாக. வலாகின்னி அஷ்ஹது பிஅன்னக மின் அஹ்லில் ஜன்னah, நிச்சயமாக நான் சாட்சி சொல்றேன் நீ ஒரு சொர்க்கவாசி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாட்சி சொல்லி தானே தொழுவிச்சு தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கம் செஞ்சு வஹஸா அலைஹி துராப், தன்னுடைய கையாலேயே மண்ணை வாரி போட்டாங்க. கண்ணியமானவர்களே, இதுல ரெண்டு விஷயம் விளங்குது. ஒன்று, இந்த உழைப்பு என்பது சகோதரர்களே கொஞ்ச நேரம் போனாலும் இது மிக முக்கியமான ஒரு அமல். எப்படி? குந்து ரித்திர் ரிபாத், கொஞ்ச நேரம் இருந்தார். கண்ணியமானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு அமல். ஏனைய எல்லா அமல்களை விடவும் சிறந்த அமல். ஏனைய அமல்கள் எல்லாத்தையுமே உருவாகக்கூடிய மிக முக்கியமான அமல் இந்த அமல். எவ்வளவு பெரிய கெட்டவர்களாக இருந்தாலும் நல்லவர்களாக மாற்றக்கூடிய அமல். இரண்டாவது கருத்து என்ன தெரியுமா? இந்த உழைப்புல ஒரு காலை வச்சா அடுத்த காலை தூக்கி சொர்க்கத்துல வைக்கிறதுக்கு
ஹஜ்ரத் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த உழைப்புடைய பெரிய இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்களா யார் யார் எல்லாம் இந்த உழைப்புல ஒரு காலை வெப்பாங்களோ தூக்கி அடுத்த காலை தூக்கி சொர்க்கத்தில் வைக்கிறதுக்கு. ஹபீபுன் நஜ்ஜார் நாங்க வசதி கேள்விப்பட்டிருப்போம், பெரிய சம்பவம். கண்ணியமானவர்களே, ஒரு காலை தூக்கு உழைப்புல வச்சாரு, அடுத்த காலை தூக்கி சொர்க்கத்தில் வச்சாரு. ஒரு சஹாபியுடைய சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்போம். பெரிய சம்பவம், நீண்ட சம்பவம், சொல்ல நேரம் இல்ல. உழைப்புல தூக்கி ஒரு காலை வச்சாரு, அடுத்த காலை தூக்கி சொர்க்கத்தில் வச்சாரு. கண்ணியமான சகோதரர்களே, அப்படியாப்பட்ட ஒரு மிக முக்கியமான உழைப்பு தான் இந்த உழைப்பு. கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில எங்கட கால நேரங்களை எந்த அளவுக்கு நாங்க அதிகமாக செலவழிப்போமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய மாற்றங்களை நாங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத எங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தலை கீழால் அப்படியே மாற்றி விட்டுருவான். வேற எங்க மாதகம் தேட போக தேவையில்ல. எங்கட இந்த ஸ்ரீலங்கால எங்கட இலங்கையில இந்த கொழும்புலையே பார்த்து கொள்றதுக்கு கேளும். இந்த அடிப்படையில சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், எங்கட கால நேரங்களை அதிகமாக இன்ஷா அல்லாஹ் செலவழிச்சு ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு 4 மாசம் ஜமாத் நாங்க உடனடியாக வைக்குவாங்க. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ்.